பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. ஆமென். ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர் அவர் பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஜனவரி மாதம் சில லாபங்களை அனுபவித்திருக்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம். சில நஷ்டங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்திருக்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். தாவீது சொல்கிறார், எக்காலத்திலும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பணம் இருக்குன்னா இயேசு நல்லவர், பணம் இல்லைன்னா இயேசுவே இல்லை அப்படின்றதுலாம் இல்லை. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு நன்மை செய்தாலும் சரி, நம்மை உபத்திரவத்தின் பாதை வழியாக நடத்தினாலும் சரி, அவர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். அவர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். அவருடைய வழிகள் ஆராய்ந்து பார்க்க முடியாத, அவருடைய வழிகள் புரிந்து கொள்ள முடியாத வழிகளாக இருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். எல்லா நன்மைக்கும் சொல்லுங்க, எல்லா நன்மைக்கும், எல்லா நன்மைக்கும் ஆண்டவரே, எல்லா நன்மைக்கும் ஆண்டவரே. பைபிள்ல சொல்லியிருக்கு, அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் 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 நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறார். நன்மைக்கு ஏதுவாகவே. என் தேவன் தீமை செய்கிறவர் அல்ல, அவருக்கு தீமை செஞ்சு பழக்கமே கிடையாது. ஏன்னா பைபிள் சொல்லுது, அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அல்லேலூயா. தீமையை பார்க்கிறதே அவருக்கு பிடிக்காது. அப்படின்றப்ப அவர் எப்படி நமக்கு தீமை செய்ய முடியும்? அவர் ஒரு காலம் தீமை செய்கிறவன் அல்ல, தீமை செய்கிறவன் சத்துரு. ஆமென். சத்துரு. நன்மை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 38வது வசனத்திலே சொல்கிறது, ஆமென், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் அபிஷேகம் பண்ணி இருந்தார். அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். நன்மை செய்கிற தேவன் உலாவுவராக, நன்மை செய்கிற தேவன் உலாவுவராக, நன்மை செய்கிற தேவன் உலாவுவராக. அல்லேலூயா, ஜீசஸ். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாஸ்டர் ஆரம்பத்திலே பிரேயர் எப்படி நடத்துறான்னு பார்க்காதீங்க. நான் ஒரு காலம் என்னுடைய சூழ்நிலையை நான் பார்க்கவே மாட்டேங்க. ஒரு நாள் என் சூழ்நிலையை நான் பார்க்க மாட்டேன், ஆண்டவரை தான் பார்ப்பேன். ஆமென். ஸ்தோத்திரம். இதே நான் வித்தியாசமா திங்க் பண்ணனா எப்படி இருக்கும் தெரியுமா? ஆமென். ஸ்தோத்திரம். ஒருவேளை எலும்பெல்லாம் உடைஞ்சு நடக்க முடியாம போயிருந்தா எப்படி இருக்கும்? ஆனா அந்த நிலைமைக்கு ஆண்டவர் விடலையில. ஆமென். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நடக்கிறதுக்கு பலனை கொடுத்திருக்கிறாரு. அதுக்காக தான் நான் நன்றி சொல்றேன். நடக்கிறதுக்கு பலன் கொடுத்திருக்கிறார்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. எலும்பு ஒப்பாரா வைக்க மாட்டாரா? அல்லேலூயா. ஓ ஜீசஸ். ஆமென். ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் சங்கீத புஸ்தகத்தில் சொல்லுகிறான், தேவரீர் என் தலையை உயர்த்துகிறவர், தேவரீர் என் தலையை உயர்த்துகிறவர். அப்பா உயர்த்துவார். அல்லேலூயா. இம்மாரா ஷேகா தேவமாரா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி ஏசப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடியே, ஆமென், ஸ்தோத்திரம், கிட்டத்தட்ட 700-800 வருஷத்துக்கு முன்னாடி, ஆமென், ஸ்தோத்திரம், கிட்டத்தட்ட 1000 வருஷம் சொல்லிக்கலாம். ஆமென், ஸ்தோத்திரம். 700-800 வருஷங்களுக்கு முன்னாடி பைபிள் எழுதியிருக்கு, உலர்ந்த எலும்புகளை உயிர் பெற செய்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உலர்ந்த எலும்புகளையும் உயிர் பெற செய்ய முடியும், உயர்ந்த மனிதர்களையும் எழும்ப செய்ய முடியும். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல சொல்லியிருக்கிறார், பிரேத குழியிலிருந்து நான் வெளிப்பட பண்ணுவேன். கல்லறையிலிருந்து எங்க அப்பா வெளிப்பட பண்ணுகிறவர். அப்படின்றப்ப இதெல்லாம் அவருக்கு சாதாரணமான ஒரு காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, எது எப்படி போட்டோம்? இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்தாருங்க. இந்த மாதம் முழுவதும் நம்மளை நடத்தினாருங்க. அதுக்காக நம்ம நன்றி சொல்லுவோமா? 2 கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா?
நன்றி, எங்களை கரம் பிடித்ததற்காக நன்றி, எங்களை வழி நடத்தினதற்காக நன்றி. நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். கடைசி நிமிஷம் வரைக்கும், புது வருஷம் பிறந்து இந்த நிமிஷம் வரைக்கும் ஆண்டவர் நம்மளை ஜீவனோடு சுகத்தோடு பலனோடு நம்மை வைத்திருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நம்முடைய தேவைகளெல்லாம் சந்திக்கிறதுக்காக நன்றி சொல்வோம். நம்முடைய குறைவுகளெல்லாம் மாற்றி போடுறதுக்காக நன்றி சொல்வோம். சோதரம் ஹல்லேலூயா. என்று மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. சோதரம் இருக்கிறது போதும், இருக்கிறது போதும் அப்படின்னு சொல்லி ஆமென். சோதரம் எத்தனையோ சூழ்நிலைகள்ல ஆண்டவர் நமக்கு வாழ கற்றுக் கொடுத்திருக்கிறார், வாழ கற்றுக் கொடுத்திருக்கிறார், வாழ கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ் ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் எங்களை வழிநடத்தினதுக்காக நன்றி. ஆமென். சோதரம் பிப்ரவரி மாதத்தை தேவன் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த பிப்ரவரி மாத ஆராதனை தேவன் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். உட்கார்வோம். பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். முதலாவது ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல போகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் நன்றி சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது என்கிற பாடலை பாடி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தமிழர்களுடைய கலாச்சாரம் நன்றி சொல்லுகிற கலாச்சாரம். அல்லேலூயா. சோதனை நமக்கு ஏற்கனவே ஆண்டவர் அந்த நன்றி உணர்வை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. மனிதர்களுக்கு நன்றி சொல்லல, தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். பாடுவோமா அந்த பாட்டை? வாக்குத்தத்த ஆராதனைக்கு நிறைய பேரை காணாமே. எழுப்புதல் ஜெபத்துக்கு வர்ற ஆட்கள் கூட வாக்குத்தத்த ஆராதனைக்கு வரல. பரவாயில்ல, ஸ்தோத்திரம். சொல்லாமல்
சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. நீயும் ஜீவனை கொடுத்து நீ என்னை வாழ வைத்தீரையா. நீயும் ஜீவனை கொடுத்து நீ என்னை வாழ வைத்தீரையா. வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் இன்னொரு முறை சொல்லுமா? நன்றி சொல்லாமல் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நன்றி நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாட்டு பாடிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு இந்த பாட்டு. என்ன மேன் சொல்றேன். ஆண்டவருக்கு ரெண்டு கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோமா? மறுபடியும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பாட்டில் தான் நன்றி சொல்றோம். இப்போ இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி ஏசப்பா. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக, சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம், அவருக்கு ஸ்தோத்திரம். தாவீது பார்த்தாரு, ஆண்டவர் 1-2 நன்மை செஞ்சாலும் அதை பார்த்து பார்த்து நன்றி சொல்லலாம். புரியுதா உங்களுக்கு? 1-2 நன்மை, எனக்கு இந்த நன்மை செய்தாரு, அந்த நன்மை செய்தாரு அப்படின்னு ஒவ்வொன்றா சொன்னோம்னா ஒவ்வொன்றா நமக்கு நன்றி சொல்லலாம், பார்த்து பார்த்து நன்றி சொல்லலாம். ஆனால் தாவீதினுடைய வாழ்க்கையில 1-2 இல்லை, ஏராளமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜார்ஜ் பாஸ்டர் பாடுவார், தேவன் செய்த நன்மைகள் அவைகள் 1-2 அவைகள் எத்தனை? கோடி கோடி அப்படின்னு சொல்லி பாடுறாரு. அல்லேலூயா. அதனாலதான் மொத்தமா சொல்லிட்டாரு, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக சொல்றோம். சொல்லுங்க, 2 கரங்களை உயர்த்தி, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக, சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம், அவருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு பாடலை
கரம் பிடித்து வழிநடத்தும் கர்த்தரை களிப்போடு துதிப்பாடி போற்றுவோம் என்கிற பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடல். எல்லாருமே சேர்ந்து என்னோட இந்த பாடலை பாடும்படியாக அன்போடு கேட்டுவிடுகிறேன். கரம் பிடித்து வழிநடத்தும் கர்த்தரை களிப்போடு துதிப்பாடி போற்றுவோம். கரம் பிடித்து வழிநடத்தும் கர்த்தரை களிப்போடு துதிப்பாடி போற்றுவோம். ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. பசுமையான மேய்ச்சலுள்ள இடத்திலே இளைப்பாற செய்கின்றார் இயேசு. பசுமையான மேய்ச்சலுள்ள இடத்திலே இளைப்பாற செய்கின்றார் இயேசு. தலைமாற்று நீதி நிறைந்த அருவிக்கு, தலைமாற்று நீதி நிறைந்த அருவிக்கு கர்த்தர் என்னை அழைத்து செல்கிறார். கர்த்தர் என்னை அழைத்து செல்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. நாம் நடக்கும் பாதைகளை காட்டுவார். நாள்தோறும் ஞானத்தாலே நிரப்புவார். நாம் நடக்கும் பாதைகளை காட்டுவார். நாள்தோறும் ஞானத்தாலே நிரப்புவார். நீதியின் பாதையிலே நடத்துவார். நீதியின் பாதையிலே நடத்துவார். நிழல் போல நம் வாழ்வை தொடருவார். நிழல் போல நம் வாழ்வை தொடருவார். ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்று பேசுவார். எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்று பேசுவார். இறுதி வரை எப்போதும் நடத்துவார். இறுதி வரை எப்போதும் நடத்துவார். இயேசு நாமம் வாழ்கவென்று வாழ்த்துவோம். இயேசு நாமம் வாழ்கவென்று வாழ்த்துவோம். ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. பிடித்து வழிநடத்தும் கர்த்தரை களிப்போடு துதிப்பாடி போற்றுவோம். பிடித்து வழிநடத்தும் கர்த்தரை களிப்போடு துதிப்பாடி மறுபடி போற்றுவோம். சொல்லுமா? பிடித்து வழிநடத்தும் கர்த்தரை களிப்போடு துதிப்பாடி போற்றுவோம். ஆமென், அல்லேலூயா. 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 நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி நாம் இருக்கிற இடங்களிலே எழுந்து நிற்போம். இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று ஒரு பாடலை நாம் பாடப் போகிறோம். உன்னத தேவனுக்கு ஆராதனை, மகத்துவ தேவனுக்கு ஆராதனை,
பாவங்களை மன்னித்தாரே ஆராதனை. பரிசுத்த தேவனுக்கு ஆராதனை என்கிற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆமென் சுத்திர ஆராதனைக்கு ஏற்றபடியாக நம்முடைய இருதயம் ஆயத்தப்பட. ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை தேவன் ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லுவோமா? என்னுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்கப்பா. என்னுடைய இருதயத்தை தேவனே நீர் ஆயத்தப்படுத்துங்க. என் இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்கப்பா. என் இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்கப்பா. என்னுடைய இருதயம் ஆயத்தமாகட்டும். ஆண்டவரே பாடல் பாடுகிற வேளையிலே எங்களுடைய இருதயம் ஆயத்தமாகட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வீணையே விழி, சுரமண்டலமே விழி அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த மாலை வேளையில கூட ஆண்டவரே எங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தேவனை துதிக்கும் புது பாட்டை எங்கள் நாவிலே வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஓ ஸ்ரீ ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆமென் ஹல்லேலூயா. உலகமா ஸ்ரீகாரமாரமா. ஆமென். நல்ல கரங்களை தட்டி, இன்னும் நல்ல கரங்களை தட்டி. உன்னத தேவனுக்கு ஆராதனை, மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை, சர்வவல்ல தேவனுக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை பாடி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை பாடி போற்றுவோம். இங்கவாம் தேவனுக்கு ஆராதனை, இயேசுவுக்கு ஆராதனை, ஆவியாம் கர்த்தருக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை பாடி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை பாடி போற்றுவோம். அதிசயம் செய்தவரை ஆராதிப்போம், அற்புதங்கள் செய்தவரை ஆராதிப்போம். கரம் பற்றி நடத்தி நீர் ஆராதனை, கண்மலை மேல் உயர்த்தி நீர் ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை பாடி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை பாடி போற்றுவோம். பாவங்களை மன்னித்தாரே ஆராதிப்போம், பரிசுத்தம் தந்திட்டாரே ஆராதிப்போம், அக்கினியால் புடமிட்டாரே ஆராதனை, முன்னாக மின்னச் செய்தார் ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை பாடி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம்,
குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களையும் மைமுடச் செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களையும் மைமுடச் செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து மைமுடச் செய்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். அவன் நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. அவற்றினாலில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவே. அல்லேலூயா ஸ்தோத்தரிப்போம் நாமே. துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவே. காத்தவர் நேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிலே. காத்தவர் நேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிலே. உங்கள் வாழ்க்கையில் இம்மானுவேலே, இந்த வருடத்தின் நாட்களிலே, புது வருடத்தின் நாட்களிலே. ஸ்தோத்தரிப்போம் நாமே, துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவே. அல்லேலூயா ஸ்தோத்தரிப்போம் நாமே, துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவே. முதல் சங்கடம் எழும்பி வந்த கோவிலும் காத்தவர். முதல் செங்கடலும் எழும்பி வந்த கோவிலும் காத்தவர். சாபப்பிசாசு சூழலை கோவிலும் இயேசு நாமத்தில் அகற்றியவர். இயேசு நாமத்தில் அகற்றியவர். ஸ்தோத்தரிப்போம் நாமே, துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவே. அல்லேலூயா ஸ்தோத்தரிப்போம் நாமே, துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவே. எல்லாம் ஒழிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே.
ஹalleluya 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 ஹalleluya. எதுக்காக இவ்வளவு நேரம் ஆராதனை சொல்லுங்க? எதுக்காக இவ்வளவு நேரம் ஆராதனை? எதுக்காக இவ்வளவு நேரம் பாட்டா பாடிக்கிட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தணும்? எதுக்காக இந்த ஆராதனை? ஒரே ஒரு ரகசியம் தாங்க, ஒரே ஒரு ரகசியம். நான் பாட்டு பாடும்போது அதை நான் ஃபீல் பண்ணேன். என்ன தெரியுமா? நமக்கு 1008 குறை இருக்கலாம் நம்ம வாழ்க்கையில, 1008 குறை இருக்கலாம் நம்ம வாழ்க்கையில. 1000 குறைகள் இருக்கலாம், அல்லது 100 குறைகள் இருக்கலாம், 10 குறைகள் இருக்கலாம், அல்லது பொருளாதாரத்துல குறைவு இருக்கலாம், வாழ்க்கையில சில குறைவுகள் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த மாலை வேளையில என்ன தெரியுமா சொல்றாரு? உனக்கு எவ்வளவு குறை இருந்தாலும் பரவாயில்ல, அவரை ஆராதிக்கிறதுல மாத்திரம் குறையவே வைக்க கூடாது. நம்ம செல்லம் அவரு. அந்த செல்லத்தை அவருக்கு எவ்வளவு மகிமை செலுத்தணுமோ செலுத்திருங்க. எதுல குறை இருந்துச்சுனாலும் பரவாயில்ல, அதை வந்து அந்த வெறுப்பை வந்து எங்க காமிக்க கூடாது? ஆண்டவர்கிட்ட வந்து காமிக்க கூடாது. எவ்வளவு வெறுப்பு இருந்தாலும் சரி, வாழ்க்கையில எவ்வளவு அடிபட்டீங்கன்னாலும் சரி, எவ்வளவு வெறுப்பு இருந்தாலும் சரி, எவ்வளவு உடைக்கப்பட்டிருந்தாலும் சரி, ஆண்டவர்கிட்ட வந்து அதை காமிக்காதீங்க. ஆண்டவர்கிட்ட வந்து உங்க முழு இதயத்தை அவர்கிட்ட கொடுத்துருங்க. இந்த மாலையில உங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்றேன். இந்த மாலை வேளையில உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் சொல்றேன். சங்கீதம் 37:4 சொல்லியிருக்கு. சங்கீதம் 37:4, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளை செய்வார். அதுக்காக தான் இவ்வளவு நேரம் பாட்டு உயிரை கொடுத்துட்டு பாடுறோம். அல்லேலூயா சோத்திரம். ஆராதனைக்கு வர்றதுக்கு முன்னாடி பயங்கர வீழ்ச்சிக்கணே எப்படா இன்னைக்கு 1ஆம் தேதி ஜெபத்தை நடத்தணும், நீயா நானான்னு பார்த்துருவோம்டா. அல்லேலூயா. சாத்தான் சில வேலையில சோதிக்கிறான் நம்மள. ஆமென் சொல்றேன். ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம ஏன் பயப்படணும்? அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருங்க. அவருடைய ஆராதனையில மாத்திரம் குறை வச்சிடாதீங்க. ஆமென் சோத்திரம். இந்த ஆமென் என்னுடைய மெசேஜை முழு உலகத்திலும் கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க யாவருக்கும் நான் சொல்றேன், எவ்வளவு உங்க வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனை இருக்கலாம், அவரை ஆராதிக்கிறதுல மாத்திரம் குறை வைக்காதீங்க. அழகாக ஆண்டவர் நடத்துவார். நல்லா மகிமைப்படுத்துங்க, நல்லா மகிமைப்படுத்துங்க, தகப்பனை மகிமைப்படுத்துங்க, தகப்பனை மகிமைப்படுத்துங்க, தகப்பனை மகிமைப்படுத்துங்க, தகப்பனை மகிமைப்படுத்துங்க. Rejoice in the Lord. Rejoice in the Lord. அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடி பலனற்று போனாலும், மந்தையிலே ஆடுகள் இன்றி போனாலும், ஒலிவ மரம் பலனற்று போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் கை கொள்கிறேன். சொல்லுங்க மாத்திரம் நல்லா கண்களை கட்டி நல்ல கண்களை கட்டி நல்லா கட்டி. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். ஆண்டவர் நமக்கு கிடைச்ச, ஆண்டவர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம் என்ன தெரியுமா? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறான். கர்த்தருக்குள். ஆனா அந்த சந்தோஷமா இருந்தா யாருக்கு பிடிக்காது? மேப்படியானுக்கு பிடிக்காது. அல்லேலூயா. சந்தோஷமா இருந்தா யாருக்கு பிடிக்காது? மேப்படியானுக்கு பிடிக்காது. நம்ம துக்கமா இருந்தா தான் அவனுக்கு பிடிக்கும். அல்லேலூயா. ஆனா அப்பாவுக்கு சந்தோஷமா இருக்கிறதா பிடிக்கும். ஆமென். அப்பாவுக்கு, அப்பா வீட்டுக்கு ஒருத்தன் வெளியில போனவன் அப்பா வீட்டுக்குள்ள வந்துட்டான். ஆமென். அப்பா என்ன சொன்னார்? இவனுக்காக கொளுத்த கன்றை என்ன செய்யுங்க? அடியுங்க. ஆமென் சூத்திரம். அவனுக்கு நல்ல விலை உயர்ந்த வஸ்திரங்களை வாங்கி, கையில மோதிரம், காலில் பாத்திரச்சு எல்லாம் போட்டு கொண்டாடுங்கடா அப்படின்னு. ஏன்னா
அல்லேலூயா. அவன் ஒரு முறை தான் அப்பா வீட்டுக்கு வந்தான், போயிட்டு நம்ம வாரம் வாரம் அப்பா வீட்டுக்கு வர்றோம். இது தகப்பனுடைய வீடு, இது தகப்பனுடைய வீடு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கோபத்தெல்லாம் யார்கிட்ட காமிக்க கூடாது? அப்பா கிட்ட காமிக்க கூடாது. அப்பா கிட்ட மனமகிழ்ச்சியா இருக்கணும். அப்பா கிட்ட எப்போதுமே சந்தோஷமா இருங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ரெண்டு கரங்களை உயர்த்தி புத்தகம் 25வது அதிகாரம் 8வது வசனத்தில் விதமாய் வார்த்தை சொல்கிறது, கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களில் இருந்தும் கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி போடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும், மறுபடியும் அந்த வசனத்தை சொல்றேன், ஏசாயா 25 25:8 சொல்லியிருக்கிறது, அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார், மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு, கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களில் இருந்தும் கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி
அறகுறையா நீக்கி போடுவார்னு போட்டிருக்கா? எப்படி போட்டிருக்கு? முற்றிலும். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. முற்றிலும் நீக்கி போடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர். அப்படின்னா இது ஏசப்பா உயிர்த்தெழுவதற்கு பல 700 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவரை ஏசாயா பார்க்கும் போதே அவரை உயிர்த்தெழுந்த ஆண்டவரா பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்ன செய்வாரா? எல்லா முகங்களில் இருந்தும் கண்ணீரை துடைத்து நமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி போடுவார். இந்த வார்த்தையை எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்? எல்லா முகங்களில் இருந்தும் கண்ணீரை துடைக்கிறவராயிருக்கிறார். எல்லா முகங்களில் இருந்தும் கண்ணீரை துடைக்கிறவராயிருக்கிறார். கடைசியாக அந்த ஸ்டான்ஸா மாத்திரம் பாடி உட்கார போகிறோம். கண்ணீரை கண்ணீரையா கரம் பிடித்தீரையா, கண்ணீரை கண்ணீரையா கரம் பிடித்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. ஓ விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. நன்றி அப்பா, நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா, நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும். வல்லவரே, சொல்லுங்க எல்லாரும், இன்றும் என்றும். வல்லவரே. அப்படியே முழங்கால் படிக்கிடுவோமா? ஒரு 10 நிமிஷம் மாத்திரம் அமேன் ஸ்தோத்திர ஜெபம் பண்ணி நாம் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல போகிறோம். அதிக நேரம் அல்ல, ஒரு 10 அல்லது 12 நிமிஷத்துக்குள்ளாக நாம் அமேன் இந்த ஜெபத்தை முடித்து நாம் கடந்து செல்ல போகிறோம். அமேன் இந்த மாலை வேளையிலே கர்த்தர் அமேன் ஸ்தோத்திரம் அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குகிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய ஜனத்தின் முகத்தில் இருக்கிற கண்ணீரை துடைத்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நிந்தையை முற்றிலுமாய் நீக்கி கொடுக்கிறவராயிருக்கிறார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற நிந்தையை முற்றிலுமாய் நீக்கி போட ஆண்டவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆண்டவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அமேன் ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்ததுக்காக மறுபடியும் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நன்றி சொல்வோம். நன்றி அப்பா, நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. உறுதியாய் பற்றி கொண்டே உண்மையை நம்பி உள்ளே, உறுதியாய் பற்றி கொண்டே உண்மையை நம்பி உள்ளே. பூரண சமாதானமே போதுமே உன் சமூகமே. அல்லேலூயா. பூரண சமாதானமே போதுமே உன் சமூகமே. நன்றி அப்பா, நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா, நல்லவரே, இன்றும் என்றும் இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. பைபிள் சொல்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையும் உம்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்தில் காக்கிறார். நீர் அவனை பூரண சமாதானம். ஆண்டவரே நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் பூரண சமாதானத்தை கற்றுக்கிறார். பூரண சமாதானம். நல்ல கரங்களை தட்டி இந்த மாதங்களை ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். ராஜாதி ராஜாவுக்கு, மகத்துவ தேவனுக்கு மகிமை, ராஜாவுக்கு மகிமை, மகிமை, மகிமை. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. நல்ல கரங்களை தட்டி அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தர், அவர் பூமியெங்கும் அரசாளுகிற தேவன், அவர் தேவன்.
வேதத்துல சொல்லியிருக்கு, கர்த்தர் தமது ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார் அப்படின்னு சொல்லி. பிரியம் வைக்கிறார். எதுக்கு தெரியுமா பிரியம் வைக்கிறார்? இந்த பூமியிலேயே தூதர்களுடைய பரலோகத்துல தூதர்களுடைய ஆராதனையை கூட அவர் லைக் பண்ணல. ஏன்னா தூதர்களுக்கு கண்ணீர் வராது. புரியுதா உங்களுக்கு? தூதர்களுக்கு அவங்க ஒரு ஆட்டோமேட்டிக் பொம்மை மாதிரி தான். புரியுதா உங்களுக்கு? ஆனா ரியல் லவ் அதை எங்க இருந்து பெற்றுக்கொள்றாரு அப்படின்னா, இந்த பூமியிலிருந்து தம்முடைய ஜனத்தை ஆராதிக்கும் போது உண்மையான அந்த அன்பை அவர் பெற்றுக்கொள்கிறார். கரங்களை நல்லா கட்டுங்க பார்க்கலாம். தமது ஜனத்தின் மேல் புரிய வைக்கிறார். தமது ஜனத்தின் மேல் புரிய வைக்கிறார். ஒரே ஒரு காரியத்துக்காக தாவீது கிட்ட மைனஸ் பாயிண்ட் இருந்துச்சு. தாவீது கிட்ட மைனஸ் பாயிண்ட் இருந்துச்சு. ஆனா உனக்கு இருந்த ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? அவன் ஆண்டவர் பார்த்து சொன்னார், என் இருதயத்திற்கு ஏற்றவன். அவன்கிட்ட ஒரு மைனஸ் பாயிண்ட் இருந்தாலும் அவன்கிட்ட பயங்கரமான ஒரு பிளஸ் பாயிண்ட் இருந்துச்சு. என்ன தெரியுமா? எப்ப பார்த்தாலும் ஆராய்ச்சிக்கிட்டே தான் இருக்கும். எப்ப பார்த்தாலும் ஆராதனை தான். எங்க போனாலும் ஆராதனை. வனாந்திரத்துக்கு போன ஆராதனை, குகைக்குள்ள போன ஆராதனை, சத்துரு துரத்தின ஆராதனை, ஈட்டியை வச்சு இருந்தாய் ஆராதனை, சொந்த மகனையை பகைத்தான ஆராதனை. என்ன வேணாலும் பண்ணிக்கிடா, நான் அப்பாவை ஆராய்ச்சிக்கிட்டே இருப்பேன். அதை குறித்து நான் டோன்ட் வரி. அல்லேலூயா. நான் எதை குறித்து கவலைப்பட மாட்டேன். என் ஆண்டவரை நான் மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் ராஜான்றதைய மறந்து உடன்படிக்கை பெட்டியை சுமந்துட்டு வரும்போது போட்டார் பாத்துக்க ஒரு ஆட்டம். நல்லா கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பெட்டி வரும்போது நான் ஒரு ராஜான்றதே மறந்துட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ராஜ பதவி வேண்டாம்டா. அந்த ராஜாவை மகிமைப்படுத்துகிறத தவிர அந்த காட்டில் மேன்மையான மீகாலுக்கு பிடிக்கல. தாவீது ஆட்டம் போட்டது மீகாலுக்கு பிடிக்கல. அடஸ்டார் கர்ப்பத்தை. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஆராதனையை அலட்சியம் பண்றவங்களை அடைப்பார். என்னதான் அடைக்கணுமோ அடைச்சிருவார். ஆனா ஆராதனையை முக்கியத்துவம் கொடுக்கிறவங்களுக்கு என்னதை திறக்கணுமோ திறந்துருவார். ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு திறக்க வேண்டியது திறக்கும், நடக்க வேண்டியது நடக்கும், நடக்க வேண்டியது நடக்கும், திறக்க வேண்டியது திறக்கும். ஆமென். ஓட வேண்டியது ஓடிக்கிட்டே இருக்கும். நல்ல கரங்களை தட்டி கரங்களை உயர்த்தி ஆராதனை சாயந்தரத்துல ஒரு வார்த்தையை நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். இது நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்களோ தெரியல. ஆனா ஆண்டவர் பாடமுறை இருதயத்துல இருந்து சொல்றார். நான் எந்த சூழ்நிலையில இருக்கிறேன் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். நீங்க என்ன சூழ்நிலையில இருக்கிறீங்கன்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். பவுலும் சீலாவும் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க. தொழுமரத்துல கட்டி வச்சிருக்கிறாங்க.
ஆமென் ஸ்தோத்திரம். எதை குறிச்சுமே அவங்க கவலைப்படல. அல்லேலூயா. ஆராதிச்சாங்க, ஆண்டவர் அவங்க சிறையிருப்பை மாற்றினார். அல்லேலூயா. அதே போல நீங்களும் நானும் ஆராதிச்சுனா நம்ம சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றுவார். கட்டுக்களை உடைப்பார். கட்டுக்களை உடைப்பார். பிசாசு ஆராதிக்கும் போது பிசாசு குடும்பத்துல கட்டி வச்சிருக்கிற கட்டுகளெல்லாம் உடைக்கிறார். அப்படியே நல்லா 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 கரங்களை போட்டு நல்லா கட்டி உடைக்கிறார். நீங்க ஆராதிக்கும் போது குடும்பங்களில் இருக்கிற கட்டுகள் உடைகிறது. நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற கட்டுகள் எல்லாம் உடைகிறது. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். ஆராதிக்க நான் எப்படி பார்க்கிறேன்? ஆமென் ஸ்தோத்திரம். ஆராதிக்க நான் எப்படி தெரியுமா பார்க்கிறேன்? அல்லேலூயா. முதல்ல வாயை திறந்து, ஆமென். நிறைய நேரத்துல துக்கம் துன்பம் வரும்போது வாயினுடைய கட்டு அறுக்கப்படணும். புரியுதா? நிறைய நேரத்துல துன்பம் வந்துச்சுன்னா, சோறு வந்துச்சுன்னா அந்த வாயை ஆண்டவரை துதிக்காது. நான் பவுலும் சீலாவும் அப்படி இல்லை. துன்பம் துக்கம் வந்த போது அவங்க வாயின் கட்டுகள் அறுக்கப்பட்டது. என்னைக்கு உன் வாயின் கட்டுகள் அறுக்கப்படுகிறதோ அன்னைக்கு தான் உன் கை காலில் கட்டி வச்சிருக்க தீர்க்க தரிசனமா நல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி உங்களுக்கு லாசரு வெளியே வந்துட்டான். லாசரு வெளியில வந்தோடனே லாசருவே வா அப்படின்னு கூப்பிட்டாரு. லாசரு வெளியில கூப்பிட்டோன்னு ஆண்டவர் செஞ்ச முதல் காரியம் என்ன தெரியுமா? சாப்பாடை கொடுக்க சொன்னாரு. எப்பா அவனுக்கு கல்லறையில 4 நாள் பசியோட சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொன்னாரு. இல்ல, லாசரு வெளியில வந்தா, ஏய் இவன் கையில இருக்கிற கட்டெல்லாம் அவுத்து விடுங்கப்பா, முகத்துல இருக்கிற கட்டெல்லாம் அவுத்து விடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. செத்த பணத்துக்கு காலையும் கட்டுப்பட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அல்லேலூயா. பெருவரலை சேர்த்து வச்சு ஒரு கட்டு, காயில கட்டு, முகத்துல கட்டு. ஆண்டவர் லாசருவே வெளியே வாங்கினோன்னு வெளியில வரும்போது அவன் கட்டோட தான் வந்தான். ஆமென். ஆண்டவர் முதல்ல இவன் கட்டுகளை அறுத்து விடுங்கன்னு சொன்னான். அருமையான கட்டுடைய பிள்ளைய, ஆமென் ஸ்தோத்திரம். ஏன்னா கட்டுகளை அறுத்தாதான் இவன் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும். ஆண்டவர் நிறைய நேரத்துல நம்ம கட்டுகளை எதுக்கு தெரியுமா அறுக்கிறாரு? நீ தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். கட்டுகளை அறுக்கிறது அவரை மகிமைப்படுத்துவதற்காக. அவரை மகிமைப்படுத்தலாம். ஆண்டவர் கட்டுகளை அறுக்கிறார். சில கட்டுகளை அறுக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். நீ ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஆமென். லாசருவே வெளியே வா என்று சொன்னவனே ஆண்டவர் முதலாவது செய்தது அவன் கட்டுகளை அறுத்தார். இன்றைக்கு பிப்ரவரி மாத வாக்கினத்தை ஆராதனைக்கு வந்திருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய கட்டுகளை தேவன் அறுக்கிறவராய் நல்ல கரைகளை தட்டி விசுவாசத்தோடு ஆமென். கட்டுகளை அறுக்கிறார். முகங்களை உடைக்கிறார். விசுவாசத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். முகங்களை உடைக்கிறது, கட்டுகளை அறுக்கிறவர்
இயேசுவின் நாமத்தில். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் குடும்பங்களில் இருக்கிற முகங்கள் உடையட்டும். எங்கள் குடும்பங்களில் இருக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே உடையட்டும். இயேசுவின் நாமத்தினால் முகங்கள் முறியட்டும். கட்டுகள் அவிழட்டும். கட்டுகள் அவிழட்டும். கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். முகம் பிசாசு பூட்டி வச்சிருக்கிற முகம் இந்த மாலைகளில் உடையட்டும். நல்ல ஆணுல நினைச்சு அந்நிய மாச பேசி ஆணுல நினைச்சு அந்நிய மாச பேசி முகங்களை முறிக்கிறவர், முகங்களை முறிக்கிறவர், முகங்களை முறிக்கிறவர். நல்லா நல்ல விடுதலையோடு 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 நல்ல சத்தமா சத்தமா இன்னும் நல்ல சத்தமா முகங்களை முறிக்கிறவர், முகங்களை முறிக்கிறவர், முகங்களை முறிக்கிறவர், கட்டிகளை அழைக்கிறவர். நல்லா நல்லா ஆராதிக்க ஆராதிக்க விடுதலை பெறுகிறது. ஆராதிக்க ஆராதிக்க விடுதலை பெறுகிறது. ஆராதிக்க ஆராதிக்க விடுதலை 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 பெறுகிறது. ஆராதிக்க 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 விடுதலை பெறுகிறது. ஆவியானவர் எங்கே உண்டு? இந்த விடுதலை உண்டு. ஆவியானவர் இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு. ஆவியானவர் நம்ம குடும்பத்தில் இருந்தாருன்னா விடுதலை உண்டு. ஆவியானவர் நம்ம சபையில் இருந்த விடுதலை உண்டு. ஆவியானவர் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அங்கே விடுதலை உண்டு. கன்ஃபார்மா உண்டு. கன்ஃபார்மா உண்டு. கன்ஃபார்மா நல்ல நல்ல ஆவில நிறைய கன்ஃபார்மா கன்ஃபார்மா கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிற இடத்துல கன்ஃபார்மா விடுதலை உண்டு. கன்ஃபார்மா விடுதலை உண்டு. கண்ட்ரோல் பண்ணாலும் அதை கட்டுப்படுத்த முடியாது. ஆராதிக்கிற பிள்ளைகளை கட்டுப்படுத்தி பாருங்க, அவ்வளோ சீக்கிரத்தில் கட்டுப்பாடுகளை கொண்டு வர முடியாது. அவ்வளோ சீக்கிரத்தில் கட்டுப்பாடுகளை கொண்டு வர முடியாது. ஆராதிக்கிற பிள்ளைகளை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர கஷ்டம். Hallelujah.
அனுப்புகிற நான் அல்லவா? நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை போஷிப்பேன். உன் வழியை அறிந்திருக்கிறார், உன் கண்ணீரை காண்கிறார், உன் கதறின் சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த ஆலயத்திலேயே ஒரு வார்த்தையை அனுப்பிக் கொண்டிருக்கிறார். இந்த ஆலயம் முழுவதும் அவர் மகிமையால் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. அவருடைய பிரசனம் ஆலய செய்கிறது. அவரே இந்த ஆலயத்தை அக்கினியினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒரு மகிமை எங்கே இருக்காது. ஏன்னா அவருடைய மகிமை இந்த ஆலயத்தில் தங்கியிருக்கிறது. அதனாலே நாம் அல்ல, அவர் நம்மளை விசேஷமாக வேர்பிடித்திருக்கிறார். அவருடைய பிள்ளையை மகிமைப்படுத்த வந்திருக்கிறார். அவருடைய மகிமை வெளிப்பட போது, அவருடைய வல்லமை வெளிப்பட போது, அது சீக்கிரமாக வெளிப்பட போது. ஆண்டவருக்காக நாம் ஏதாச்சும் ஒன்று செய்யணும். உண்மை ஆராதிப்பாயா? உன் உள்ளத்தை கேட்கிறார். உன் உள்ள அவருக்கு வேணும். உண்மை ஆராதி, முழு உள்ளத்தோட ஆராதி, முழு பலத்தோட ஆராதி. ஆண்டவருக்கு சொல்லுகிற வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படி. தேவன் உன்னோடு பேசுற வார்த்தைக்கு ஆண்டவர் உனக்கு வார்த்தை கொடுத்தானா அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படி. ஆண்டவர் உன்னை நடத்த விரும்புகிறார், உன்னை வழி நடத்த விரும்புகிறார். உன் ஆயுஷ் நாட்களை அதை கூட்டி தருகின்றார். உன் பலகீனத்தை என் பலன் பூரணமா விளங்கும். நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அதை மாற்றி அமைக்கிறதே உன்னோடு இருக்கிறார். உன் குடும்ப பிரச்சனையை நீ பார்த்து கலங்காதே. ஆண்டவர் நடத்துவார். அவர் என்னைக்குமே மாறாதவர். அவர் மட்டும் இல்லைனா இந்த இடத்துல நீ வந்து நிற்க முடியாது. அவர் உன் கூட இருக்கிறனால தான் இன்னைக்கு உன்னை இந்த இடத்துல உட்கார்ந்து உன்னை பாட வைத்தா, உன்னை ஆராதிக்க வைத்தா. உன் வாழ்க்கையில் இருக்க எவ்வளோ பாடு வந்தாலும், எத்தனை அவமானம் வந்தாலும் அவர் ஒரு நாள் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை விட்டு கைவிட மாட்டார். உன் வாழ்க்கை எவ்வளோ மகிமை தரப்போறான்னா இந்த உலகம் கொடுக்கக்கூடாதும் உலகம் எடுக்கக்கூடாதுமான அவருடைய சமாதானத்தை உனக்கு தந்திருக்கிறார். அந்த சமாதானத்தை பெற்று நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டாய், மறுபடியும் ஆதி அன்பை பெற்றுக்கொண்டு அவருக்காக எழும்பினீர். அவருடைய வார்த்தைக்கு அப்படியே செவி கொடு. உன் ஆயுஷ் நாட்களை அனுப்பி தருவா. உன் பலகீனம் மாறும், உன் சோர்வுகள் மாறும், உன் கவலைகள் மாறும், உன் துக்கம் சந்தோஷமாய் மாற்றுவார். உன்னுடைய இருதயத்திலே எவ்வளோ வேதனை இருந்தாலும் அதையெல்லாம் என் ஆண்டவர் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். அவருடைய வாயினால் அல்ல, வார்த்தையிலே பலன் உண்டு. அவர் வாயின் வார்த்தையிலே வல்லமை உண்டு. உன் வார்த்தையை கேட்கும் போதே உன் உள்ள உடைந்து ஆராதிக்க போறாய். நீ அதிகாலையிலே தேடுகிறவன் கண்டறிவான் சொல்லுவோம். அதிகாலையிலே அவரை தேடணும் விரும்புகிறார். அதிகாலை நேரத்திலே அவரை ஆராதிக்கணும். அதிகாலையில் அவரை தேடணும். அவரை உண்மையா இந்த இடத்துல வந்து மட்டும் ஜெபித்தா போதாது. வீட்டிலையும் போய் ஆண்டவருக்காக ஆராதனை செய்யணும். ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்தணும். நம் சபையை வல்லமையாய் பயன்படுத்தணும் விரும்புகிறார். நம் சபை ஒரு அக்கினி சபையா மாற்றணும் விரும்புகிறார். நம்மை கொண்டுதான் செய்யணும் விரும்புகிறார். ஆயத்தமாங்க, சீக்கிரமா ஆண்டவர் செய்ய போறார். நீங்க ஆயத்தமாகணும். ஆண்டவர் வேறு பிரித்தவர்களை மட்டும்தான் பயன்படுத்த விரும்புகிறார். உண்மையா ஆராதிங்க, முழு உள்ளத்தோடு ஆராதிங்க, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு, முழு மனதோடு அவருக்கு உண்மையா ஆராதிங்க. அவர் அறகுறையா ஆராதிக்குங்க. அதிசயம் அற்புதங்கள் நடந்தால் மட்டும் அவரை துதிக்காதீங்க. எப்போதும் என்ன நடந்தாலும் அவரை மட்டும் துதித்துக் கொண்டே இருக்கும் போதும் அவரை ஆராதித்துக் கொண்டே இரு. நீ ஒரு நாள் அவரை மறக்காம நீ ஆராதித்துக் கொண்டிருந்தா ஆண்டவர் உன்னை இந்த உலகத்துக்கல்ல, இந்த இயேசு என்னைக்குமே உன்னை விட்டு ஒரு நாளும் ஒரு காலும் விலகாம உன் வாழ்க்கையிலே நீ நினைக்க முடியாத அளவிலே உன் தலை உயர்த்தப்படும். உன் பேர் உலகத்துக்கல்ல, இந்த ஏரியாவுக்கே காட்ட செய்வார். நீ மட்டும் உண்மையாய் இருந்தா 100க்கு 100 என் ஆண்டவருக்கு முன்பாக உன் வாயை எப்போதும் எந்த சூழ்நிலையும் அவருக்கு முன்பாக நீ உண்மையாய் இருந்தா போதும். அவர் உன்னை பயன்படுத்துவார். உன் வாயின் வார்த்தைகளும் உன் இருதயத்தின் தியானமும் அவருடைய சமூகத்தில் எப்போதும் புரிதியா இருக்கணும், உண்மையா இருக்கணும் இருந்தா. நீ உண்மையா இருந்தா இந்த இடத்துல எத்தனையோ இடத்துக்கு உன்னை வல்லமையாய் பயன்படுத்தா. உன்னை அக்கினி ஜோலைய உன்னை பயன்படுத்தா. நீ சபைக்கு மட்டும் ஊருக்காக, அநேக தேசத்துக்காக நீ கடந்து போக உன்னை பயன்படுத்தா. உன் ஏரியாவை கலக்கிற உண்மையிலவனாய் மாற்றுவா. அதிகாலையிலே அதிகமாய் தேடுகிற கிருபை உனக்கு தருவா. உன்
சோர்வு நீங்க செய்வார். உன் கவலையெல்லாம் மாறப்போகுது, உன் வாழ்க்கை மாறப்போகுது. ஆண்டவருடைய கிருபை உன்னை தாண்டும். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், அவருடைய பாதத்தை விடக்கூடாது, அவர் பாதத்தை விடக்கூடாது. அவர் பாதத்தை விடாம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருக்க இருதயமே, நன்றி இல்லாத இருதயத்தை அடுத்தது. இன்னைக்கு நன்றியோடு துதிப்போம். இந்த மாதம் முழுவதும் நம்மை பாதுகாத்தாரு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமல் எப்படி இருக்க முடியும்? அவர் எவ்வளோ ஆபத்து வந்தது, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், ஆனாலும் நம்மை தப்பிருக்க வல்லவராக இருந்தார். இந்த ஆண்டவர் புதிய மாதத்திலே நம் சபைக்கு பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். நாம் தான் தாமதம் பண்ணி கொண்டு இருக்கிறதுனால ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களையும் தாமதம் பண்ணி கொண்டிருக்கா. நாம் ஆண்டவருக்கு அர்ப்பணித்ததிலே நான் உண்மையா ஜெபிக்கணும் என்று விரும்புகிறார். நீ ஜெபிப்பதிலே கேட்ட வார்த்தையை மட்டும் இல்ல, வசனத்துக்கு அப்படியே கீழ்ப்படிய உன்னை ஒப்பு கொடுக்கணும் என்று விரும்புகிறார். உன் சரீரம் முழுதும் அவருக்கு சொந்தம். உலகத்திலே இருப்பவனிலும் உன்னில் இருக்க இயேசு பெரியவர் என்பதை மறந்து போனது. இந்த உலகத்திலே எவ்வளவு பாடு வந்தாலும் அதை சலிக்க உனக்கு விலையை தருவார். உன் குடும்பத்துக்கு எவ்வளோ நன்மை செய்தார், ஆனாலும் நன்றி மறந்து தேவனை மறுதளித்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்த, மறுபடியும் வல்லமையாக பயன்படுத்தணும் விரும்புகிறார். ஆண்டவர் உன்னோடு தான் பேசுகிறார். உன் உள்ளத்துல பேசிக் கொண்டுக்கா. நீ ஆண்டவருக்காக ஏதாச்சும் ஒன்று சாதிக்கணும் என்று விரும்பினா ஆண்டவர் பாதத்தில் உன் ஆவியை ஒப்புக்கொடு, உன் ஆத்மாவை ஒப்புக்கொடு. இப்பொழுது ஒப்புக்கொடு. தேவ சமூகத்திலே நீ உண்மையா ஜெபிக்க ஆரம்பி. தேவன் உன் ஜெபத்தை கேட்டு அதிசயம் நடத்துவார், அற்புதங்கள் நடக்க செய்வார். நம் சபைக்காக மட்டும் ஜெபிப்பதை மறந்துடாதீங்க. இந்த சபை வளரணும், இந்த சபை வளரணும் சொல்லி இங்க மட்டும்தான் ஜெபிக்கிறீங்க அநேகர். ஆனால் சில பேர் ஆண்டவர் இந்த சபையில மட்டும் ஜெபித்துட்டு போயிடாங்க. ஆனா வீட்டுல போய் சபையை குறித்து ஒரு பாரமே இல்லை, ஊழியக்காரனை குறித்து ஒரு பாரம் இல்லை. நான் சொல்லல, இது ஆண்டவர் சொல்கிறான். என் வாயால இயேசு உனக்கு சொல்கிற வார்த்தை கேட்டு இன்னைக்கு தொடங்க ஆரம்பிங்க. சீக்கிரமா நம் ஊழியக்காரோட குடும்பத்திலே பெரிய அற்புதம் செய்யணும், அதை நாம் பார்க்கணும் என்று ஒரு வைராக்கியத்தோடு ஜெபிக்க தொடங்கிங்க. ஆண்டவர் இந்த சபையை நாம் பார்க்கிற காட்டும் அவர் உயர்த்தி வைக்கிற நிலைமை உன் கண் பார்க்க வைப்பார். நம் கண்களால் காண வைக்க அந்த ஆயத்தமா இருக்கிறார். ஜெபத்தை மறந்துடாதீங்க, ஊக்கமா ஜெபிங்க, உண்மையா ஜெபிங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதுருக்கத்தோடு நாம் கேட்ட செய்திப்படி நாம் ஒவ்வொரு நாள் அர்ப்பணித்து கடமை தவறாம அவருக்காக வாழ அவருடைய நாமம் மேமிக்கண்டு எழுந்து பிரகாசிக்க நம்மளை பயன்படுத்தும். நாம் அதுவரை காத்திருப்போம். அவருடைய சமத்தில் காத்திருந்து வல்லமை பெரும்படி விடப்பார். யாக்கோபு போல போராடி ஜெபிக்கணும், உண்மையா ஜெபிக்கணும். தானியேல போல இடைவிடாம ஜெபிக்கணும், இடியா போல கருத்தா ஜெபிக்கணும். அந்த பாரம் நமக்குள்ள இருக்கணும், அந்த மனதுருக்கம் வேணும். அந்த இருதயத்திலே ஒரு மனதுருக்கத்தோடு, கடமைக்காக அல்ல, உண்மையான ஒரு பாரத்தோடு உருக்கத்தோடு நாம் ஜெபித்தா நிச்சயமா நம் ஊழியக்காரருடைய வாழ்க்கையை அதிசயம் நடக்கும். அவரை குறித்து அவர் சும்மா நமக்காக அவர் எவ்வளவு பாடுகளை சலித்து நம்முடைய தேவைக்காக மட்டும் நம் குடும்பத்துக்காக அவர் ஒவ்வொரு நாள் படுகிற பிரயாசம் யாருக்கும் தெரியாது. ஆனால் ஆண்டவர் ஒருவராவது அவர் ஜெபிக்கிறார், எப்படி ஜெபிக்கிறார், என்ன செய்கிறார் என்பது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவர் உள்ள உடைந்து எவ்வளவு நாள் வேதனைப்பட்டு கர்த்தருடைய சமூகத்தை காத்திருப்பார் என்பது யாருக்கும் தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் அவர் வேதனையை அறிந்திருக்கிறார். அவர் துக்க நாட்களை சீக்கிரத்தில் முடிக்கணும்னா நாம் ஜெபத்தை விடக்கூடாது, ஜெபத்தை விடக்கூடாது. இந்த மாதம் நாம் ஜெபிக்கிற மாதம். இந்த ஆண்டவர் புதிய மாதத்தில் நாம் ஜெபத்தை விடக்கூடாது. வெற்றியோடு ஆண்டவரை அற்புதம் செய்வதை விடக்கூடாது, விடவே கூடாது. நாம் அதிசயத்தை பார்த்தே ஆகணும் சொல்லி நாம் ஜெபிக்க ஆண்டவர் நம்மளை பயன்படுத்தணும். உண்மையா ஜெபிக்காருங்க. தேவன் நிச்சயமாக நம் சபையை உயர்த்துவார், நம் சபையின் குடும்பத்தை உயர்த்துவார், நம் சபையின் எல்லையை மாற்றுவார். நம் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அதிசயம் செய்ய காத்திருக்கிறார். அது சீக்கிரமாக ஊழியக்காரனுடைய குடும்பத்துக்கு சுகம் தந்துட்டாங்கன்னா நம் வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். நாம் ஊழியக்கார சுகமா இருந்தால் தான் நமக்கு நல்லது. அவர் நம்மளை நடத்துகிற நல்ல மேய்ப்பன், நமக்கு கொடுத்த மேய்ப்பனை நாம் அவருக்காக நாம் ஒவ்வொரு நாளும் உண்மையா ஜெபிக்கணும், அவருக்காக ஜெபிக்கணும். அவர் நமக்காக உத்தரவாதம் பண்ணி நாம் ஜெபிக்கணும். கேட்ட வார்த்தைப்படி அவரை நாம் எப்போதும் அவரை நினைத்து கொண்டு அவரோடு ஏந்து செயல்படணும். அவர் சொல்கிறதெல்லாம் அவரா சொல்லல,
ஆண்டவர் அவர் மூலமா பேசி அவர் நமக்காக நியமித்தவர். நம் ஊழியத்துக்காக அவரை இந்த இடத்துல எதுக்கு கொண்டு வந்தானா? நம் சபையை வளரணும், வளர்ச்சி அடையணும் தான். அவருக்கு இந்த சபை வளர்ந்ததுனால அவருக்கு ஒரு நன்மை கிடையாது. நாம் நன்மை பெறணுங்கிறதுக்காக தான் அவர் நமக்காக அநேக நாட்களாக எவ்வளோ ஜெபம் வைக்கிறார், எவ்வளோ பாடுகளை ஏற்றுக்கொண்டு ஜெபத்தை விடாமல் தொடர்ந்து அவர் நடத்தி கொண்டார். நாம் துக்க முகத்தோடு இருக்கக்கூடாது, எப்போதும் அவர் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி நாம் உண்மையாக ஜெபிக்க ஆரம்பிப்போம். இந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அதிசயம் செய்வது விடக்கூடாது. உண்மையாக ஜெபிக்க ஜெபம் ஒரு ஆத்மா பாரம் வேணும், சபை குறித்து ஒரு பாரம் வேணும், ஊழியக்காரர் குறித்து பாரம் வேணும், ஒவ்வொரு ஆத்மாக்களை குறித்தும். நம் தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது, நம் தேசத்தை குறித்தும் விவசாயிகள் எத்தனோ விவசாயிகள்